ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 147:11. தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எப்படி கிருபைக்கு காத்திருக்கணும்? தமக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்தோம் என்றால் அவர் நம்ம மேலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். முந்தின வசனம், அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அதெல்லாம் அவருக்கு பிரியம் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் மேலே அவர் பிரியம் வைக்கிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் மேலே அவர் பிரியமாயிருக்கிறார். அதனால் எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். சங்கீதம் 33:18 நம்ம ஏற்கனவே தியானித்தோம். அதில் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி காக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்கே கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாராம். அவருடைய கிருபைக்காக நம்ம எப்போவுமே காத்திருக்கணும். அவர் கிருபைக்காக எப்போதுமே அவரை நோக்கி பார்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, அவருடைய கிருபைக்கு காத்திருக்க எத்தனை பேர் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறாங்க இல்லையா? நீங்களும் நானும் அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். அன்னாள் அவருடைய கிருபைக்காக காத்திருந்தார். ஆபிரகாம் அவருடைய கிருபைக்காக காத்திருந்தார். ஈசாக்கு அவருடைய கிருபைக்காக காத்திருந்தார். ஒவ்வொருவரும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய கிருபை கிடைக்காதா? அவருடைய கிருபை கிடைக்கும். மோசே ஒவ்வொரு தடவையும் அவருடைய கிருபை வேணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு? அந்த பார்வன் கிட்ட போய் எல்லா காரியத்தையும் சொல்கிறார். 10வது வாதையில் தான் அவனுடைய இருதயம் பார்வனுடைய இருதயம் அவங்கள போகிறதுக்கு சம்மதிக்குது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காக மன்றாட வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எனவே அவருடைய கிருபைக்காக நாம் மன்றாடும் பொழுது அவருடைய கிருபையை அளவில்லாமல் பொழிவது மட்டுமல்ல, நம் கிருபைக்காக காத்திருக்கும் போது நம்மேல் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி பிரியமாய் நடந்து கொள்ள ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமாண்டவரே, நம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. அந்த கிருபையை போற்றி புகழ்ந்து பாடுவது மட்டுமல்ல, அந்த கிருபைக்காக காத்திருக்கும்போது நீர் எங்கள் மேல் பிரியமுள்ளவராயிருக்கிறீர். அப்படி உம்முடைய கிருபைக்காக நாங்கள் எப்பொழுதும் காத்திருந்து கர்த்தாவை விழிப்பாயிருக்க, அதன் மூலம் நீங்கள் எங்களிலே பிரியப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில், யாக்கோபு சிமியோனையும் லேவியனையும் பார்த்து சொன்னது. ஆதியாகமம் 34:30. இன்றைய கேள்வி, மனாசே என்று ஏன் பெயரிடப்பட்டது? மனாசே என்று ஏன் பெயரிடப்பட்டது? யாரால் இப்பெயரிடப்பட்டது? யாரால் இப்பெயரிடப்பட்டது?